என்பவர் ஒரு வேலையை கொஸ்டினை பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறார். கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். ஏ கேன் டு a piece of work in 10 days. பி கேன் டு a same piece of work in 15 days. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. A can do a piece of work in 10 days. B can do a same piece of work in 15 days. If both are combined together and do the work, then how long time take to do? அப்படின்னு கேட்கிறாங்க. That means A வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறார், B ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார். ஏயும் பியும் சேர்ந்தால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்? சரிங்களா? இப்போ சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா A plus B by AB இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலாலாம் எனக்கும் தெரியும், தெரியாமலாம் கிடையாது. ஒரு இது வரைக்கும் நீங்க பார்த்த கொஸ்டின் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஃபார்முலா எடுத்தேன் அப்படின்னா ஷார்ட்கட்டை எப்படி கொண்டு வரணும்ன்றது புரியும். திரும்ப திரும்ப பண்ணி அந்த ஸ்டெப்பை தான் ஷார்ட்கட்டா மாற்றணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஷார்ட்கட் எழுதக்கூடாது. இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணாங்க தயவு செஞ்சு. இது ஏபி ஓகே, ஏபிசி ஓகே. ஏன் வேலை பார்த்துட்டு 5 நாள்ல போயிட்டாரு, 10 நாள் கழிச்சு பி வராருன்னு சொன்னா அதுக்கு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி தேவையில்லாத ஃபார்முலாஸ் இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்ற ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சின்ன கொஸ்டினுக்கு கூட அதே ஸ்டெப்ல பண்ணுங்க. பெரிய கொஸ்டின் வந்து ஈஸியா மாறிடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்ப அந்த கொஸ்டின் கூட தனியா யோசிக்க வேணாம். எதுவுமே கஷ்டமா இருக்காது. இப்போ பாருங்களேன், ஒண்ணும் இல்ல. ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறார், பி ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார். அப்போ ஸ்டெப் நம்பர் 1 என்ன? நம்ம கான்செப்ட் படி 10க்கும் 15க்கும் எல்சிஎம். 15 10ஆம் வாய்ப்பால வராது. 15 2 30. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. எல்சிஎம் என்ன வந்திருக்குன்னா 30 பைக். இப்போ இந்த 30 பைக்கை ஸ்டெப் நம்பர் 2 செகண்ட் ஸ்டெப்புக்கு வர்றீங்க. ஸ்டெப் நம்பர் 2 என்னது? 30 பைக்கை ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறார் சொல்றாங்க? 30 பைக்கை ஏ 10 நாள்ல முடிச்சாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாரு? 3 பைக் பெர் டே ஒரு நாளைக்கு. அதே மாதிரி பி இந்த 30 பைக்கை அவர் வந்து 15 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்றாரு அப்படின்னா 2 பைக் பெர் டே. பொறுமையா கவனிங்க, ரொம்ப ஈஸி. பெரிய பெரிய சம்மு நீங்க நினைச்சதெல்லாம் அசால்ட்டா பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் மைண்ட்ல ஏத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம். இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் பார்த்துருக்கோம். எல்சிஎம் 30 பைக்குன்னு கிடைச்சிருச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப் ஏவோட இண்டிவிஜுவல், பியோட இண்டிவிஜுவல் ஒர்க் பார்த்துட்டோம். இப்போ பாருங்களேன், ஸ்டெப் நம்பர் 3. இந்த ஸ்டெப் நம்பர் 3க்கு தான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம யோசிக்கணும். ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்குறாங்களா? அப்போ மொத்த பைக் நமக்கு எத்தனை? டோட்டல் பைக். இதுதான் ஃபார்மெட்டு. நான் அதை எழுதணும் கூட அவசியம் இல்லை. டோட்டல் பை யார் யார் பண்றாங்க? ஏ பிளஸ் பி. டோட்டல் பைக் 30. ஏயும் பியும் சேர்ந்தா 3 + 2 ஒரு நாளைக்கு 5 பைக். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அப்போ மொத்தம் எத்தனை நாள் ஆகும்? 6 days. புரிஞ்சுதா? அவ்வளவுதான் ஆன்சர்.